நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்க வாழ்த்துறோம். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்களா நாங்க இருக்கும்போது இந்த ஜனவரி மாதத்துல போகி பண்டிகை வரும். இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க இருக்கும்போது, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ பெரிய சந்தோஷம். போட்டி போட்டுக்கிட்டு அந்த மோளம் ஒன்று வாங்குவோம். ஒரு மோளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை ரெடி பண்ணுவோம். அதை ரெடி பண்ணிட்டு ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு போடுவாங்க பாருங்களேன், அங்கே தாரெல்லாம் அங்கே கொட்டியிருக்கும். அந்த தாரை எடுத்துட்டு வந்து அந்த குச்சியில் அதை வச்சு ஒரு பேண்ட் அடிக்கிற ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த மோளம் அடிச்சுட்டு போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராத்திரி நேரம், அந்த போகி பண்டிகை அந்த ராத்திரி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி, பழைய பாய், பழைய பொருட்கள் அதெல்லாம் அப்படி வீதியில் அப்படி ஓரமாக போட்டு குவிச்சு வச்சு கொளுத்தி அந்த மோளத்தை சுற்றி சுற்றி நின்று அடித்து அந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் இருக்கும்போது அது செம்ம சந்தோஷமா இருக்குங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க. எப்படா அந்த போகி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் பாருங்களேன், அது வேற லெவல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், அந்த சின்ன வயசுல அந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு கொளுத்துற அந்த நாளில் அந்த ஜனவரி மாதம் அந்த போகி அந்த நாட்கள் அது ஒரு குளிரான ஒரு நேரம் பாருங்களேன். அந்த குளிர்ந்த நேரத்தில் அந்த நெருப்பை மூட்டி பழைய பொருட்களை போட்டு கொளுத்தி பசங்களாம் சேர்ந்து அந்த மோளத்தை அடிச்சு செம்ம சந்தோஷமா இருக்குங்க. அப்போ யோசித்து பார்க்கும்போது தான் ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம புது புது பொருட்களை வாங்குறதுல தான் சந்தோஷம் இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு புதுசாக ஒரு துணியை வாங்குகிறோம், அதில் தான் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு புதிய மெத்தையை வாங்குகிறோம், ஒரு வீட்டுக்கு ஒரு புது பொருளை நம்ம வாங்குகிறோம், வீட்டுக்கு ஒரு மிஷின் நம்ம வாங்குகிறோம், வீட்டு உபயோக பொருட்களை நம்ம வாங்குகிறோம், வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். அதில் சந்தோஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது, சந்தோஷம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பொதுவாக நம்ம என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒன்றை வாங்குறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுங்களா, பழைச வெளியே தூக்கி போட்டு அதை கொளுத்தி அதை சாம்பலாக்கி அதை காலி பண்ணுறதுலையும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. வீடு சுத்தமாயிரும். ரொம்ப நாளாக வீட்டில் பழைய துணிங்க, பழைய பேப்பருங்க, பழைய உபயோகப்படுத்த முடியாத பொருட்கள்லாம் வீட்டை போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். அந்த குப்பையெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி அப்படியே போரா வரும் பாருங்களேன். அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு நீங்க கொளுத்தி அப்புறம் உங்க வீட்டை போய் பாருங்க. வா, சூப்பரா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. வீடு ரொம்ப நீட் ஆயிரும், கிளீன் ஆயிரும். இவ்வளவு நாள் இந்த குப்பை தான் இந்த வீட்டை அடைச்சிட்டு இருந்துச்சா, இந்த ரூம்குள்ள இந்த இவ்வளவு புக்குகள், தேவையில்லாத பேப்பருங்க, தேவையில்லாத பழைய துணிங்க தான் இந்த பீரோவை அடைச்சிக்கிட்டு இருந்துச்சா, இதெல்லாம் போன உடனே வீடு பார்ப்போம் எவ்வளவு நீட் ஆயிடுச்சு, கிளீன் ஆயிடுச்சு, ஹைஜீனிக் ஆயிட்டு, சுத்தமாயிட்டுன்னு சொல்லி நமக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பொருளை வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதற்கு ஈடான இணையான சந்தோஷம் பழையச கடத்துறதுலேயும் நமக்கு இருக்குன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. அப்போ அப்பாவினுடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பழையதை உங்க வாழ்க்கை விட்டு விலக்க நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நிறைய விஷயம் நம்ம வீட்டில் அடைஞ்சு போய் கிடக்கும். அதை வெளியே போயிட்டு என்ன பண்ணணும், பழைசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியே போட்டு அதை கொளுத்திடணும் பாருங்க, விளக்கிடணும் பாருங்க. அது போலவே நம்ம மனசுல, நம்ம உணர்ச்சியில, நம்முடைய எண்ணத்துல, நம்ம சிந்தையில, நம்முடைய ஃபீலிங்ல, நம்ம கேரக்டர்ல நிறைய பழைய விஷயம் இருக்குங்க. நிறைய பழைய விஷயம் இருக்கும். அதை நீங்க உங்க வாழ்க்கை விட்டு விலக்க விலக்க விலக்க, அதை உங்க லைஃபை விட்டு நீங்க அப்புறப்படுத்த அது உங்க வாழ்வின் நிலைகளை விட்டு அதை காலி பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருங்க.
பாருங்களேன், வேத புஸ்தகத்துல நாம் விளக்க வேண்டிய சில நம்முடைய மாம்ச கிரியைகள்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி பழைய பொருட்கள், பழைய பாய், கிழிஞ்சு போன துணி, வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகள், குப்பைகள், வேண்டாத பொருள், இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் நீங்க போட்டு கொளுத்துனா சந்தோஷம் வந்து உங்க வீடோ, உங்க இல்லமோ, உங்க அறைகளும் எவ்வளவு சுத்தமாயிருதோ, நீட்டாயிருதோ, அது போல நம்ம மனசுக்குள்ள இன்னும் நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு போடாத, எரிக்காத சில மோசமான மாம்சத்தின் கிரியைகள், சுபாவங்கள் இருக்குங்க. இது இருக்கிற வரைக்கும் நம்மளால ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல அப்பா நமக்கு சில வார்த்தைகளை அவர் நமக்கு காமிச்சு கொடுக்க போறாரு. வாசிக்க கேட்கலாமா? கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த கேரக்டர் எல்லாம் நம்ம லைஃப்ல நாற்றம் எடுக்கிற குப்பைகள் போல அங்கங்க நம்முடைய ஃபீலிங்ஸ்ல, எனர்ஜியில, மனசுல, உணர்ச்சியில, உள்ளத்துல, எண்ணத்துல, சிந்தையில போயிட்டு கரப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்பா சொல்றாங்க, அதை களைந்து போடுங்கள், அதை கொளுத்தி விடுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கட்டும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய தேவையில்லாத தவறான ஆசைகளை கூட சிலுவையிலே அவர்கள் அறைந்திருக்கிறார்களாம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் தெய்வீக சுபாவங்களை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். அப்ப நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஆசீர்வாதம் வேணுமா? புதிய பலன் வேணுமா? புதிய வரவுகள் வேணுமா? புதிய வாய்ப்புகள் வேணுமா? புதிய பொருட்கள் வேணுமா? அப்போ அதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்படி ஒரு புதிய வரவு வந்தால், புதிய பண வரவு வந்தால், புதிய செல்வ திரட்சிகள் வந்தால், ஆடை ஆபரணங்கள் வந்தால், அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் வந்தால், பா என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, எவ்வளோ சந்தோஷம் இல்லை. அப்பா என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கார் இருக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு புது கார் எனக்கு வந்திருக்கு, எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. நாங்கள் இப்போ புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், ஏசப்பா கிருபினால எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. அது போல புது புது பொருட்களை, வரவுகளை வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அதற்கு ஈடான சந்தோஷம் உங்க ஈகோவை நீங்க கொளுத்தும் போது, பொறாமைகளை கொளுத்தும் போது, உங்க மனசு எண்ணம் உணர்வு உணர்ச்சியை விட்டு தப்பான பாவமான ஆசை இச்சைகளை வெளியே எறிந்து அதை கொளுத்தும் போது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், எதை கொளுத்தணுமோ உங்க லைஃப்ல அதை கொளுத்தி குப்பையாதன் எரிந்து சாம்பலாகட்டும், வெளியே போகட்டும். பழையதை விளக்கும் போது அப்பாவின் வார்த்தை சொல்லுகிறது, புதிய நலமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு புதுசா ஒரு காரியத்தை வாங்கினாதான், பெற்றுக்கொண்டாதான் சந்தோஷம் நினைக்காதீங்க. பழைய வேண்டாத குப்பைகளை எரிந்து கொளுத்தி போட்டாலும் சந்தோஷம் இருக்குன்றதை புரிந்து கொண்டு பிடிவாதமா ஈகோல நீங்க நிக்காம, கடத்த வேண்டியதை, கொளுத்த வேண்டியதை, அகற்ற வேண்டியதை அகற்றி கொளுத்தி விடுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த அனுதின வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பயனையும் பிரயோஜனத்தையும் கொடுக்குமேயானால் நீங்க மட்டும் கேட்டுட்டு பேசாம வச்சிடாம உங்க அன்பர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், அறிந்தவர்கள், உறவினர்கள், உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆஸ்வதிக்கப்படட்டும். நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பு சகோதரி எம் பூரணி, அது போலவே அருமையான பிள்ளைகள் ஆர் பிரசாந்த் மற்றும் ரோசி அந்தோனி, இவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண போறாங்க. அது போலவே திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஜனவரி மாதம் புதன்கிழமை 14ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. புதிய வளமான, நலமான, நன்மையான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு,
பழையவைகளை விலக்குவீர்களாக என்று. அப்பா, நீங்க சொன்ன வார்த்தையின்படி பழைய மாம்ச கிரியைகள், பழைய மாம்ச சுபாவங்கள், வாழ்க்கையை சிதைத்து பாதிக்கக்கூடிய எல்லா கிரியைகளை அகற்றிவிட, கொளுத்தி போட உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே உதவி செய்வீராக. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய வரவு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய நன்மைகள் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ அதற்கு ஈடான சந்தோஷம் பழையதை அகற்றும் பொழுதும் கொளுத்தும் போதும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு நீர் இன்றைக்கு எங்களோடு பேசினீரே. அந்த வார்த்தை கேட்டு அதன்படி நாங்கள் பழையவைகளை கடத்த, பழையவைகளை அகற்ற, பழையவைகளை கொளுத்தி போட நீர் உதவி செய்திருள வேண்டுமென உடைய புனிதமான கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், போக்குவரவு பயணங்கள், பிரயாணங்கள், திட்ட தீர்மானங்கள், நல் நோக்கங்கள் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பாவுடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அனைத்து ரகமான நன்மைகளை நீர் முடிய பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டும் என நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்பாவுடைய கரம் நீட்டி அன்பான பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அளவற்ற கிருபைகளும் அற்புத தயவுகளும் உடைய பிள்ளைகளோடு இருந்து உடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக நன்மையான ஆண்டுகளை உடைய பிள்ளைகளை காண்பார்களாக என்று சொல்லி உடைய நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹாப்பி மார்னிங். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.